வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவை பார்க்கிற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து திருப்பரங்குன்றத்தில் சொன்னபடி, அதாவது 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க இந்து முன்னணி சார்பாக. அப்போது ஒரு இந்துவாக போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ அது நடந்த நிகழ்வுகளில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் இதை பார்க்கக்கூடும். இல்லை, முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். மற்ற எல்லாரும் இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் நான் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே நடந்தது ஒரு சர்வாதிகாரமான, அடிக்கடி ஸ்டாலின் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அது மாறினார். எப்படின்னா, ஏன் அவர் மாறினார்னா, அவர் தெரிந்து நடந்தது தெரியாமல் நடந்தது இந்த அரசியல்லாம் நான் போல. காவல்துறையினுடைய அந்த துறையின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவர் சர்வாதிகாரி என்பதை அவருடைய கீழே வேலை செய்கிற காவலர்கள் நடந்து கொண்ட விதம் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவ்வளோ கருணை கொடுமையாக ஒரு பக்தர்களை கையாளுறவங்களே இல்லாமல் கஞ்சா விற்கிறவங்களையும் பிரார்த்தனை பண்ணுறவங்களையும் கையாளுற மாதிரி அந்த பக்தர்களை கையாண்ட விதம், இந்த இந்த ராமநாதபுரம் எம்பி கறி சாப்பிட்டாப்லையே அதை விட கருணை கொடுமையான ஒரு வழியை அந்த பக்தர்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் இதெல்லாம் காலம் போக்கில் திரும்பி அடிக்கணுவாங்கல்ல, அது அடிக்கும் தான். நல்லவர்களோட மனசு எவ்வளோ பேர் மனசு பாதிச்சிச்சு அன்றைக்கி அவங்க நடந்துக்கிற போலீஸ்காரங்க நடந்துக்கிறாங்க. இதுக்கு இந்த துறைக்கு முதல்வருக்கு இது கவனத்துக்கு போகணும் என்பதற்காக இந்த தலைப்புக்கு நான் வரேன் பின்னாடி இதை பதிவிடுறேன். இறங்கினதுலேருந்தே ஒரு 144 அப்படியே ஒரு நிசப்தம், யாரை பார்க்குறதையும் ஒரு குற்ற உணர்வோடு பார்க்குறது. நாங்கள்லாம் போகும்போது எங்களுக்கே அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி தெரில. நான் போராட்டம் நடக்கணும்னு கூட எங்களுக்கு என் மனசில் நிச்சயமாக கிடையாது. கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு தான் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அந்த 1 மணி அளவில் நடையை சாத்த போகிறாங்கன்ட்டு எல்லாரையும் வாங்கன்ட்டு அழைச்சின்னு வராங்க. கிட்டத்தட்ட இந்த அன்னதானம் கூட்டம் கிட்ட வரும்போது நாங்கள் ஒரு 200-300 பேர் இருக்கிறோம். ஒரு பெரிய ஷெட்டு, அது கோவில் வளாகம் உள்ளே தான். அப்போ எங்களில் ஒருத்தர் யாரோ ஒரு இது பண்ணி கோஷத்தை போட ஆரம்பித்தார், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானார். அப்போ தான் தெரியுது, இந்த தனித்தனியாக வந்த பக்தர்களும் அதில் இயக்கங்கள் சார்பாக இந்து சார்பாக எல்லாம் தனித்தனியாக இருந்தவங்க எல்லோரும் கருத்தியெல்லாம் ஒன்று கூடி கோஷம் போட ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே உட்கார்ந்து தருணா மாரி பண்ணி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவிடுறதுக்காக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு போட்டு கோஷத்தை எழுப்பவும் இந்த போலீஸ் நில குளிஞ்சிட்டாங்க. அங்கே இருந்த மீடியாக்கள் தனித்தனியாக இருந்தவங்களும் ஒன்று திரண்டு இதை கவர் பண்ண ஆரம்பித்த உடனே போலீஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடும் கோபம் வருது அவங்களுக்கு. இவங்களை பக்தர்கள்னு பார்க்காம இந்த கஞ்சா விற்கிறவங்களும், அதை தான் திருப்பி உதாரணம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் ஒன்றும் வெட்டி முடிக்க காணும், பொறுக்கி கத்தி எடுத்து திருத்துறான் போலீஸ்காரனை. திருவண்ணாமலையில் ஒரு பெண் எஸ்ஐயை ஒரு திமுக அறையிறான். அங்கெல்லாம் போய் வீரத்தை காட்ட முடியல இந்த போலீஸ்காரனுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்லவர்கள் போலீஸ்காரங்களும் நான் சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன், அது வேற, எக்ஸம்ஷன் வில் நெவர் எக்ஸாம்பிள். ஆனால் இங்கே பண்ண இந்த அடாவடி குரூப்புக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அந்த துறையின் முதலமைச்சர் பதவி விலக தயாரா? இவ்வளோ ஒரு இப்போ நீங்கள் முருகர் கோயிலுக்கு இப்படி செய்றீங்க, ஒரு பெரும் பள்ளிவாசல் ஒன்றுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ச்சையாகி அங்கே தொழுகை வர்ற ஒரு இஸ்லாமிய சகோதரனை நீங்கள் அந்த மாதிரி நிறுத்த முடியுமா? நிறுத்திடுவீங்களா? உங்களுக்கு அந்த ஆண்மை இருக்குதா? நான் முதல்வர் கேட்குறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்மையும் இருக்கா, வீரம் இருக்கா? ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலில் இதே சட்டத்திட்டத்தை போட்டு 144 அவனுக்கு அவன் தெய்வத்தை வணங்குவதற்கு உரிமை உண்டு. நீங்கள் ஒரு சர்வாதிகாரத்தனமாக நீங்களா திட்டமிட்டு இந்த இந்த ஓட்டு பிச்சைக்காக இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலகம் விளைவிக்கணும்னு இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை திட்டமிட்டு வெளியிலேருந்து எம்பியும் திமுக எம்பி தான் அவர் ராமநாதபுரம் எம்பியும் இன்னொரு வெளியே எம்எல்ஏ வர வச்சு அதை கான்வர்சேஷன் பண்ண சொல்லி அதை வீடியோ எடுத்து பப்ளிக்கில் ரிலீஸ் ஆகி ஒருத்தன் ஆடை தூக்கி போடுறான், ஒருத்தன் நாங்கள் மாடு வெட்டி பிரியாணி சாப்பிட்றான்றான். இது எல்லாத்தையும் காட்சி பொருளாக நீங்கள் வெளியே கொண்டு இந்துக்களுக்கு கோவம் வர வச்சு அதில் நீங்கள் ஒரு கிளாஷ் உண்டாக்கி இதில் ஒரு குளிர்காயை பார்த்தது திமுக ஸ்டாலின் அவர்கள். இதுதான் என் குற்றச்சாட்டு. இது நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நிச்சயமாக பண்ணுறோம். இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இதுக்கு ஏன்டா நம்ம இது தப்பு செஞ்சோம், நல்ல மக்களுக்கு இடையிலே ஒத்துமையை உண்டாக்காமல் பிளவு உண்டாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளோ நாள் பிரச்சனை நடக்குது. ஏன் அது சம்மந்தமாக முதலமைச்சர் ஒரு நேரடியாக ஒரு வாய் திறந்து இதில் ஒரு கருத்து சொல்ல. 1, 2 அந்த துறை அமைச்சர் இது வரைக்கும் நல்லா முட்டை விட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தோன்னே எங்கே மிஸ்ஃபயர் ஆகிடணுன்னே நாங்கள்லாம் எங்களை அடக்கி வச்சுக்கிறார். அவர் பெரிய ரவுடி. அவருக்கு சிபிஐ வழக்கு அந்த ஒரு சென்னையில் ஒரு கட்சி தலைவரை போட்டாங்கல்ல, அதுலலாம் சிலதெல்லாம் நோண்டினாங்கன்னா அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியும். அதெல்லாம் அவர் அந்த பிஸ்தாவெல்லாம் தொடர்ந்து இந்த பழைய ஊழவுதார் மெட்ராஸ் பாஷையில் ஊழவுதார் விட்டுனுக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் நம்ப வைக்கிறதுக்கு நான் ரவுடி தான், இன்னும் ஃபார்முலா தாங்கிற, என்னை விடுங்க, என்ன இந்துக்களை எல்லாரையும் கொண்டு வரா ஆள் வச்சு அந்த ராயபுரத்தில் இந்த ரவுடிங்களை கூட்டாந்து மொத்த திருப்பரங்குன்றத்தில் எல்லாரையும் வெட்டி கொண்டு வரா? என்ன ரவுடி மாரி அடக்கி வைத்துக்கிறார் முதல்வர். என்னத்தான் நீங்கள் பண்ணுவீங்க? அடக்கி
அடுத்து அங்கே நடந்த இந்த ஒரு பெரிய ஒரு வெறியாட்டம், வன்முறை வெறியாட்டத்தை காவல்துறை அங்கே கையில் எடுத்ததை நான் கொஞ்சம் கூட ரசிக்கல. அதுக்கப்புறம் அங்கே நடந்த சில பெண்கள் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக தங்களுடைய தெய்வத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடின்னு சத்தம் போட்டு அவங்க கோஷம் போட்டுக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் இந்த போலீஸ்காரங்க உச்சரித்த வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் வீடியோவில் இருக்கும். அவளை கைது பண்ணு, இவளை புடி, அவளை இவளை. இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களும் துர்கா மாமி அவர்களும் இதை கொஞ்சம் போய் கேட்கணும். ஏன்னா பின்னாடி வர அப்போ ஒரு பெண்ணை, ஒரு பக்தர்களை இப்படி கேட்கறது நியாயமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்தது திண்டுக்கல்ல இருந்து ஒரு மல்லிகா என்ற ஒரு பெண்மணி, அவங்க வந்து பிஜேபியிலும் பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்துவாக வந்து கலந்துக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக வந்து கோஷம் எழுப்புனாங்க. இவங்க டார்கெட் பண்ணி இந்த 2 எஸ்ஐ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள போய் இப்படி இப்படி கையால் பிடிச்சி இழுக்கிறான். அது கை வந்து கையில், அவங்க கையில் மிஸ் ஆகுது, உடம்புல படுது, இல்லை மார்பிள படுது, இழுக்கிறான். பிடிச்சி அவங்க தப்பி அப்படியே ஒரு இடத்துல போய் கார்னர் பண்ணி, என்னங்க என்ன பக்தர்களை கையாளுற விதமாக ஸ்டாலின் சார்? நீங்கள் இந்த வீடியோவை அவசியம் பார்க்கணும். நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் அவங்கள ஒரு இடத்துல கார்னரில் எங்கேயும் போகாத முடிய அளவுக்கு 2 கார்னர் செவ்வறு இப்படி எடுத்துக்கு போய் முட்டில் எடுத்து போய் நிறுத்திட்டாங்க இந்த 2 போலீஸ்காரங்க. இழுக்கிறான். அந்த பெண்மணியோட கணவர் வந்து துட்டிக்கிறார். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெண்ணை அவர் மனைவியை கையை பிடிச்சிட்டா எப்படி இருக்கும்? இதைத்தான் நான் கேட்குறேன். முதல்வர் அவர்களை, துர்கா ஸ்டாலின் மாமி துர்கா ஸ்டாலின் அவர்களை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தா, ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஃபிசிக்கலாக இல்லை, வருமா வராதா? என் கேள்வி அதான். அப்போ ஒரு ஆண்மகன் அங்கே யார்? அவங்கள கஞ்சா விற்றவங்களா, பிரார்த்தனை பண்ணவங்களா, சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறான், ரேப்பு நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்கு வர பொண்ணை தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் ரேப் பண்ணுறான், இவ்வளோ அநீதி நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த மாநிலம்னு பேர் எடுத்ததுக்கு மேலும் முத்தாய்ப்பாக அந்த கிரீடத்திற்கு வைரம் வச்சது மாதிரி இந்த கோவிலுக்குள்ளே, நீங்கள் இந்து கோவிலுக்குள்ளே இப்படி பண்ணுறீங்களே, ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு பள்ளிவாசலுக்குள்ளேயோ இதை பண்ண முடியுமான்றதான் நான் கேட்குறேன். இந்த போலீஸ்காரன் இந்த என்ன சொல்கிறேன், இந்த ஆண்மையற்ற இந்த போலீஸ், இந்த குற்றம் செய்தவர்கள் நான் சொல்கிறேன், ஒரு பேசிக்காக ஒரு பொம்பளை கையாளுறது, கையை பிடிச்சி இழுக்கலாமா சொல்லுங்க? இத்தனி முன்னேற்பாடோடு இருக்கிறீங்க, இவ்வளோ பெண் காவலர்களும் உங்களுக்கு இருக்கிறாங்க. எங்கே ஓடுற போகிறாங்க? எல்லாரையும் சரி நிறுங்க, நீங்கள் சட்டத்தை மீறுறீங்க, நீங்கள் 140 வருது. அதெல்லாம் கோயிலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கோஷம் போட்டு எழுப்புனது தவறு. ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ இப்படி லவுடராக பேசி உங்களை கைது செய்யணும், அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், 4 பேரை ஏறுங்கன்னு. ஏறுறாங்க, நீங்கள் யாராவது அவனை பிடிச்சி நீங்கள் இழுக்கலாம். பிடிச்சி வம்படிச்சு அந்த அம்மா கை எடுத்துனா அவங்க புருஷன் தடுக்க பார்த்தாருன்னு முதல்ல அவரை கையை முறிச்சிட்டு அவரை ஏற்றிட்டாங்க வண்டியில். முதல் ரவுண்டில் அவர் போயிட்டார். 2வது ரவுண்டில் இந்த அம்மாவை திருப்பியும் கையை பிடிச்சி தான் இழுத்துன்னு போகிற ஒரு ஆம்பளை போலீஸ். நான் என்ன கேட்குறேன்னா, இதில் வம்படிச்ச 2 எஸ்ஐயில் ஒரு எஸ்ஐ பேர், ஏன் 2 எஸ்ஐனா அவங்க 2 பேரும் தான் அந்த கார்னர் பண்ணுறாங்க ஒரு பொம்பளையை. அது மாதிரி கையாளலாமா அந்த துறை தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்குறேன். அவர் அந்த நல்ல உத்தமரின் பேர் நான் அதிகுந்த கண்ணன், இதான் அவர் பேஜ். இந்த மாதிரி ஒரு வீரமிக்க, அது அவர் கொண்டாட்டிய வேற யாராவது ஒரு ஆம்பளை கையை பிடிச்சிக்கிட்டா பரவாயில்லையான்னு தெரியல. அந்த அதிகுந்த கண்ணனுக்கு பேரை பார்த்துங்க, பிரம்மாண்டமாகுது. மனசாட்சின்னு ஒன்று இல்லை. அடுத்தது 2 காவலர்கள் இப்படி செஞ்சு அவர் கூட இருந்து இன்னொரு எஸ்ஐ, இந்த 2 பேர் மேலேயும் முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று இது தவிர அப்பாவியான ஒரு கோவிலுக்கு வந்த ஒரு அம்மாவை எங்கள் வேனில் ஏற்றின்னு வராங்க. அந்த அம்மா உட்காரவே இல்லை, பயத்தில் எழுந்து கடைசி பக்கம் டோரை பின்னாடி கண்ணடியே பார்த்துனே வராங்க. நான் என்னம்மான்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் கோயிலுக்கு வந்தேன். இப்போ நானே குற்றவாளி மாரி கைது செய்யப்பட்டு அந்த வேனில் இட்டுன்னு போகிறாங்க. நாங்கள் ஒரு 4 ஆம்பளை, மீதி இப்போ ஒரு 10 பெண்கள். அதில் அந்த அம்மாவும் ஒருத்தவங்க. எங்களுக்கு சின்ன வேனில் ஆக்சுவலி சுற்றுறாங்க. ஊர் சுற்றி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எங்கன்னு கல்யாணம் பண்ண தேடி விட்டுருமே விடுறாங்க. அப்போது ஒரு அப்பாவி ஒரு கோயிலுக்கு வந்த ஒரு பெண்மணியை நீங்கள் கைது பண்ணுறீங்களே, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் ஸ்டாலின் சார்? இதெல்லாம் அநீதி. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எண்டு கார்டு உண்டு, ரைட்? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கோர்ட்டில் வந்து வாதாடியதாக அந்த அன்றைக்கி மீட்டிங்கில் 5 மணிக்கு to 6 மணிக்கு நாங்கள் நடத்தும்போது எங்களுடைய நிறைய பேரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, கூட்டம் காட்ட முடியல. சரி, ஓகே, எல்லாம் நீங்கள் எவ்வளோ தடை பண்ணியும் நீதி முருகன் அந்த வெற்றிவேலில் வந்து எங்களை கூட நின்று அந்த பர்மிஷன் வாங்கி கொடுத்து எங்களை வெற்றி மனப்பான்மையோட தான் எங்களை திருப்பி வர வச்சார். பட்ட கஷ்டம்லாம் மறந்து போச்சு, சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் ஒவ்வொருத்தரும் அங்கே கலந்துட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் வந்தது. அது இறைவனர்லாம், ரைட்? இப்போ நீங்கள் சாதிச்சது என்ன? எங்களை தடை பண்ணீங்க. உங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறோம் பயப்படுத்தீங்க. இந்து அமைப்பினர் எல்லாரும் ஊடுபுந்த ராவலெல்லாம் கைது பண்ணீங்க. அதுக்கு போஸ்ட் ஓட்டுற தம்பிமார்கள்லாம் கைது பண்ணீங்க. ஒரு பெரிய மாநிலம் தழுவிய ஒரு எமர்ஜென்சி, அறிவிக்காத எமர்ஜென்சியை ஒரு 2 நாள் ஒரு பேய் ஆட்டம் ஆடினீங்க. உங்களுக்கு போலீஸ் இருக்குது, உங்களுக்கு அரசியல் அதிகாரம் இப்போ இருக்குது. அது யார் கொடுத்தது தெரியுமா? நீங்கள் யாரெல்லாம் இப்போ எதிர்ப்பு பேசுகிறீங்களோ, எந்த மக்களுக்காக நீங்கள் எதிராக இவ்வளோ துன்புறுத்துறீங்களோ, அதெல்லாம் அந்த மாதிரி மக்களெல்லாம் சேர்ந்து போட்ட ஓட்டில் தான் அந்த பொறுப்பில் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது, ரைட்? இப்போ கோர்ட்டில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, பிஜேபி வந்து, அதாவது இந்த இயக்கம் இந்து அமைப்பு வந்து பண்ணுறாங்க, இதனால் நாங்கள் வந்து அயோத்தி போல் வந்து விடும். அது உங்கள் எண்ணத்தை
உங்கள் அரசு வக்கீல் மூலிமா நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க. என்னன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இதை கொண்டு போனாதான் இஸ்லாமியர்களை நீங்கள் கன்சால்டேட் பண்ண முடியும் ஓட்டை. இதில் படித்த இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அது முழுக்க 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 நீங்கள் பிரித்தாளும் விதத்தில் இங்கே அந்த கழகத்தை பண்ணி அதை பிஜேபி மேலே போகலாம். நீங்கள் இதில் நல்ல வேலையா நல்வாய்ப்பா நாங்கள் பிஜேபியாக போகல, இந்துக்களாக போகிறோம். ஆனால் தலைமையை நடத்துகிறவங்க இந்து முன்னணி. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரைட். நீங்கள் அயோத்தின்னு சொல்கிறதுலையும் ரைட் விட்றீங்க. 2 பர்மிஷன் கொடுக்கறதுல தமக்கு மைதானத்தில் கொடுக்கலாமா? தமக்கு மைதானம்ன்றது ஒரு பெரிய கொள்ளளவு உள்ள பெரிய மக்கள் நிறைய கூட்டம் தங்குற இடம். ரைட். அப்போ இவங்களை எங்கேயாவது சிறுமப்படுத்தி காட்டணும், வந்தவங்க ஒரு குழுவாக தான் இருந்தாங்கன்னு காட்டணும்னு நீங்கள் அந்த கிரவுண்டை தான் ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஆனால் எங்களுடைய ஆட்கள், எங்களுடைய வழக்கறிஞர்கள் அதை பேசி இல்லை நாங்கள் இந்த பழங்கண்ணத்தோம்ல நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி சரியான கூட்டத்துக்கு சரியான இடத்துல ஒரு பிரம்மாண்டமாக நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். நான் அதனால் இதன் மூலிமா முதல்வர் 2 விஷயங்களை கேட்குறேன். உங்கள் மனைவி துர்கா மாமி அவர்களை ஒரு போலீஸ்காரன் கையை பிடிச்சி உழுக்குனா நீங்கள் ஓகே ஒத்துக்குவீங்களா? உதயநிதி மனைவியை கையை பிடிச்சி ஒருத்தன் இழுத்தான்னா ஒரு போலீஸ்காரன் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? செந்தாமரை உங்கள் மகளை கையை பிடிச்சி இழுக்கிற பேரில் கை மிஸ் ஆகி உடம்பெல்லாம் படும். அப்படிலாம் பிடிச்சி இழுக்கிறத ஒரு ஆண் மகனா அவருடைய கணவனும் வேடிக்கை பார்ப்பாரா? நீங்கள் 3 ஆம்பளையும் இருக்க இந்த 3 பொம்பளை இப்படி ஒருத்தன் போலீஸ்காரன் கையை பிடிச்சி இழுத்தா உங்களுக்கு ஒத்துக்குவீங்களா? நம்பர் 1. மனசாட்சி இருந்தால் நான் சொன்ன இந்த நபர் மேலும் அவரோட இருந்த டியூட்டியில் வீடியோ பாருங்கள். நான் சொல்கிறது எதுவுமே மிஞ்சினதெல்லாம் இல்லை. அநீதின்னு அநீதி. ஒரு பெண்ணை கையாளுவதற்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அதனால் அது நடவடிக்கை எடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, திமுக தலைவராக நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதை இன்னும் உங்களுடைய அந்த அரசா நீங்கள் இருமாப்பில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கூட்டம் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சரியாக எங்களை ஃப்ரீயாக விடலை. ஆகையினால நான் ஒரு இந்துவா அறிவிக்கிறேன். இது நடக்கும். நீ சொன்ன நடக்குமா? இல்லைப்பா பிஜேபியில் தான் நீ செயல் தலைவராக நடக்கும். நான் இந்துவாவே நான் சொல்கிறேன், இதுவும் நடக்கும், சத்தியமாக நடக்கும். எப்படின்னா மீண்டும் ஒரு அடுத்த மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பரங்குன்றம் காப்போம், அதான் தலைப்பு. முருகர் படம் பிரம்மாண்டமா அப்படி பேனர் பெரிய ஸ்டேஜில் முருகர் படம் திருப்பரங்குன்றம் காப்போம் போட்டுட்டு அது கீழே என்ன தெரியுங்களா, இதுக்கு தீமு இந்து எழுச்சி மாநாடு. இது முதல் மாநாடு. அடுத்தடுத்த வருஷத்துக்கு ஒன்று நடத்த போகிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எங்களுக்கு நீங்கள் அரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. உணர்வற்ற இந்துக்களை ஒன்றுபடுத்துகிறோம். யாருக்கு எதிராகவும் எந்த மதத்திற்கு எதிராக இல்லை. அட பாவி, மதத்தின் பெயரால் இந்த அரசியல் ஓட்டு பிச்சை எடுக்கிறவன் எவெல்லாம் கலகம் பண்ணுறான் பாரு, எப்படியெல்லாம் கலகம் பண்ணுறான்னு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ராமநாதபுரம் எம்பி, அதுக்கு துணைக்கு வந்த எம்எல்ஏ, இது சாதாரண ஆர்டிஓ அளவில் முடிக்க வேண்டியது, ஒரு சாதாரண ஸ்டேஷன் லெவலில் பேசி முடிக்க வேண்டியதை இவ்வளோ பெருசாக ஊதி திட்டமிட்டு 2 மத கலவரத்தை உண்டாக்குனது இந்த அரசுன்றதை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதனால் மிக விரைவில் நாங்கள் மதுரையில் மீண்டும் ஒன்று கூடுவோம். ஒரு இந்துவாக தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழனும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அந்த மாநாடு, அந்த கூட்டம் நீங்கள் சொன்ன அந்த தமுக்கு மைதானத்தில் இருக்கும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.